தொகுதிகள் அதிமுக தலைமையகத்தில் இன்று அறிவிப்பு என்று தகவல் வெளியாகியிருக்கிறது. மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் சென்னை வருகை புரிந்திருக்கிறார். இது பற்றிய மேலும் தகவல்களை செய்தியாளர் பிரகாஷ் விவரிக்க கேட்கலாம். பிரகாஷ் வணக்கம். அதிமுகவின் அறிவிப்பு எப்போது வெளியாக உள்ளது? தகவல்களை பதிவு செய்யலாம். தமிழக சட்டப்பேரவை தேர்தலுக்கான தேதி அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில தேர்தலை எதிர்கொள்வதற்கான ஏற்பாடுகளை அரசியல் கட்சிகள் தீவிரமாக மேற்கொண்டு வருகிறாங்க. இந்த நிலையில அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில எந்தெந்த கட்சிகளுக்கு எத்தனை தொகுதிகள் என்பது குறித்த தொகுதி பங்கீடு இன்று அதிகாரப்பூர்வமாக கையெழுத்தாக இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. முதல் கட்டமாக பாஜகவுக்கு எத்தனை தொகுதிகள் என்பது குறித்த அந்த தொகுதி பங்கீடு இன்று அதிகாரப்பூர்வமாக கையெழுத்தாக இருக்கிறது. அதனையொட்டி இன்று தினம் பாஜக சார்பில் நியமிக்கப்படக்கூடிய மேலிட பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் இந்த தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக தற்போது சென்னைக்கு வந்திருக்கிறார். இன்றைய தினம் தொகுதி பங்கீடு கையெழுத்தாகும் என்று நம்புவதாக சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்திருக்கிறார். இன்னும் சற்று நேரத்தில் அதிமுக பாஜக இடையே தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு எத்தனை தொகுதிகள் பாஜகவுக்கு எத்தனை தொகுதிகள் என்பது குறித்த அந்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இந்த தினம் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே அதிமுக தலைமையிலான கூட்டணியில எந்தெந்த கட்சிகளுக்கு எத்தனை தொகுதிகள் என்பது குறித்த பேச்சுவார்த்தை எல்லாம் பல கட்டங்களாக நடத்தி முடித்து விட்டார்கள். இந்த நிலையில இன்றைய தினம் ஒவ்வொரு கட்சியாக எத்தனை தொகுதிகள் ஒதுக்கீடு செய்வது என்பது குறித்த அந்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இன்றைய தினம் வெளியாக இருக்கிறது. பாஜகவுக்கு எத்தனை தொகுதிகள் என்பது குறித்த அந்த தொகுதி பங்கீடு கையெழுத்து இன்றைய தினம் அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்பட்ட பிறகு மற்ற கட்சிகள், அதாவது பாமக மற்றும் கூட்டணியில இடம்பெற்றிருக்கக்கூடிய மற்ற கட்சிகள், அதே போல இரட்டை இலை சின்னத்துல போட்டியிடக்கூடிய கட்சிகளுக்கான தொகுதிகள் கூட இன்றைய தினம் அதிகாரப்பூர்வமாக கையெழுத்தாகும் என்று தகவல் வெளியாகி இருக்கிறது. ஏற்கனவே கூட்டணி தொடர்பாக பல்வேறு ஆலோசனை கூட்டங்கள் நடத்தப்பட்டு இருக்கின்றன. சென்னையிலும் சரி, மதுரையில தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய பொதுக்கூட்டம் நடத்தப்பட்ட போது மதுரையிலும் கூடி ஆலோசித்தார்கள். அதனை தொடர்ச்சியாக சமீபத்தில் திருச்சியில நடத்தப்பட்ட பொதுக்கூட்டத்தை தொடர்ந்தும் தேசிய ஜனநாயக கூட்டணியில இடம்பெற்றிருக்கக்கூடிய கட்சியினுடைய தலைவர்கள் அனைவரும் ஒன்று கூடி ஆலோசித்தார்கள். ஏற்கனவே அவர்களுக்குள்ள ஒவ்வொரு கட்சிக்கும் எத்தனை தொகுதிகள் என்பது குறித்த அந்த தொகுதிகள் எண்ணிக்கை தொடர்பாக ஆலோசனைகள் நடத்தப்பட்டு விட்டன. அதுல ஒரு சில கட்சிகள் எந்தெந்த தொகுதிகள் என்பதுதான் முடிவு செய்வதில் சில சிக்கல்கள் இருந்தன. குறிப்பாக ஒரு கட்சி கேட்கக்கூடிய தொகுதியை மற்ற கட்சியும் கேட்கிறது. அதே போல அதிமுகவுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய தொகுதிகளை கூட்டணி கட்சிகள் கேட்பது போன்ற பல்வேறு விஷயங்கள் இருந்தன. அதனையெல்லாம் இந்த பேச்சுவார்த்தையில பேசி முடிவெடுக்கப்பட்டு இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கக்கூடிய சூழ்நிலையில இன்றைய தினம் தொகுதிகளுடைய எண்ணிக்கை அடங்கிய அந்த எண்ணிக்கை தொடர்பான அந்த தொகுதி பங்கீடு இன்று தினம் இறுதியாகும் என்று தகவல் வெளியாகி இருக்கிறது. பாஜகவுக்கான தொகுதி எண்ணிக்கை இன்று தினம் அதிகாரப்பூர்வமாக கையெழுத்தாகி இருக்கிறது. இன்று மதியம் 12 மணிக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அதிமுக தலைமை அலுவலகத்துக்கு வருகை தர இருக்கிறார். அதனைத் தொடர்ந்து கூட்டணி கட்சி தலைவர்களும் அதிமுக தலைமை அலுவலகத்துக்கு வருகை தர இருப்பதாகவும் அங்கு ஒவ்வொரு கட்சியாக தொகுதி எண்ணிக்கை என்பது குறித்த அந்த தொகுதி எண்ணிக்கை தொடர்பான அந்த ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகப்பட்டு அதிகாரப்பூர்வமாக அறிவிக்க இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி பிரகாஷ்.